சாந்தி. நான் சர்வ சக்தி நிறைந்த ஆத்மா. நான் பணிவான ஆத்மா. நான் கர்மயோகி, சிரேஷ்ட ஆத்மா. நான் வெற்றி சொரூப ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற ஆடையில் இருந்து விடுபட்டு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி செல்கின்றேன். வதனத்தை நோக்கி செல்கின்றேன். வதனத்தில் பாப் தாதா என்னை சந்திப்பதற்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவருடைய திருஷ்டியை பெற்றுக்கொண்டேன். அவர் முன்னால் அமர்கின்றேன். பாப் தாதா என்னோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். இன்று விதாத்தா, வரதாத்தா பாப் தாதா தனது மாஸ்டர் விதாத்தா, வரதாத்தா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் விதாத்தாவாகவும் இருக்கின்றீர்கள், வரதாத்தாவாகவும் ஆகியிருக்கின்றீர்கள். கூடவே பதவியும் மகானாக இருக்கின்றது. விதிகளை உருவாக்கக்கூடிய விதி விதாத்தாவாகவும் பிராமணர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களது மூல சித்தாந்தம் வெற்றி பெறுவதற்கான சாதனமாக ஆகின்றது. மூல சித்தாந்தம் தந்தை ஒருவரே. இந்த மூல சித்தாந்தத்தின் மூலம் அரை கல்பத்திற்கு வெற்றி பிராப்தியாக கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்திலும்
கடவுள் ஒருவரே என்ற சித்தாந்தத்தின் மூலம் வெற்றி பலனாக கிடைக்கின்றது. தூய்மை என்ற சித்தாந்தத்தின் பலனாக எதிர்காலத்தில் ஒளி கிரீடமானது சதா பிராப்தியாக கிடைக்கிறது. நீங்கள் விதியை உருவாக்கும் விதி விதாத்தாவாகவும் தந்தையின் மூலம் நீங்கள் வெற்றி கொடுக்கும் வள்ளலாக ஆகின்றீர்கள். உங்களது வெற்றி சித்தாந்தத்தின் விதியின் மூலம் வெற்றியாகும். ஆகையால் அரைக்கல்பம் சுயம் வெற்றி சொரூபமாக ஆகின்றீர்கள். சதா சிரேஷ்ட ஸ்வமானத்தின் ஸ்திதி என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கின்றீர்களா என்று பாப் தாதா கேட்கின்றார். உயர்ந்த ஸ்திதி என்ற இருக்கையில் நிலைத்திருக்கும் போது அடிக்கடி அப்செட் ஆக மாட்டீர்கள். வழியை உருவாக்குபவர் வெற்றியின் வள்ளல் என்ற பதவியில் இருக்கும்போது மாயா எதிர்க்காது. சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். புத்தி சிரேஷ்ட ஸ்வமானத்தின் இருக்கையில் அமரும்போது ஈஸ்வரிய போதை தானாகவே வந்துவிடும். சில நேரம் மாஸ்டர் விதை ரூபம், சில நேரம் அவ்யக்த ஃபரிஸ்தா, சில நேரம் விஸ்வ கல்யாணி என்ற ஸ்திதியில் செட் ஆகுங்கள். நான் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்வதன் மூலம் சூட்சமத்தில் குஷி இருக்கும். ஏற்றுக்கொள்வதன் மூலம் சக்தி கிடைக்கின்றது மற்றும் நடப்பதன் மூலமாக போதை ஏறுகிறது. நான் இருக்கையில் நிலைத்திருக்கிறேனா அல்லது சாதாரண ஸ்திதியில்
கீழே வந்து விட்டேனா என்று அடிக்கடி தனக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். யார் மற்றவர்களுக்கும் வெற்றி கொடுக்கக்கூடியவர்களோ அவர்கள் சுயம் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு காரியத்திலும் அவசியம் வெற்றி சொரூபமாக இருக்கின்றார்கள். ஞானம் ரமணிகரமானது. இந்த ரமணிகரமான அனுபவம் தானாகவே சோம்பலை விரட்டிவிடும். பாப்தாதா இப்பொழுது என் தலைமீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். அனைத்து சேவைகளிலும் ஆர்வம் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மா சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய ஆத்மா சதா ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்ட விதியின் கீழ் வெற்றியை அனுபவம் செய்யும் ஆத்மா சதா தன்னை விஸ்வ கல்யாணக்காரி என்று அனுபவம் செய்து ஒவ்வொரு சங்கல்பம் வார்த்தையின் மூலம் சிரேஷ்ட நன்மைக்கான பாவனை மற்றும் சிரேஷ்ட விருத்தியின் மூலம் சேவையில் பிஸியாக இருக்கக்கூடிய ஆத்மா பாப் சமான் களைப்பற்ற சேவாதாரி ஆத்மா வினாடியில் தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு கர்ம கணக்கின் மீது வெற்றி அடையக்கூடிய சர்வ சக்தி நிறைந்த ஆத்மா அனைவரிடமும் மரியாதையை பிராப்தியாக அடைவதற்கு பணிவாக இருக்கும் ஆத்மா தந்தை கொடுத்த வரதானங்களை என்னுள் நிரப்பிக் கொள்கின்றேன். தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். தந்தையிடம் பெற்ற
வரதானங்களை முழு நாளும் நான் அசை போட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.